கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபை பொதுவாக இந்த நாளை பெண் குழந்தைகள் ஞாயிறு என்று சொல்லி சிறப்பிக்கிறார்கள். பெண் குழந்தைகளின் முக்கியத்துவத்தை மகத்துவத்தை காண்பிக்கும்படியாக அதை செய்கிறார்கள். ஆகவே தான் இந்த பகுதியை பொதுவாக மையப்படுத்துவார்கள். பெண் குழந்தையின் வார்த்தையை கேட்டு இந்த குடும்பம் சுகம் பெற்ற பிள்ளைகளாய் அவர்கள் மாறினார்கள் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இந்த யூடியூபை நான் பார்க்கும் பொழுது மேல தள்ளிராதீங்க அப்படிம்பாங்க. அந்த என்ன மேல தள்ளிராதீங்க அப்படின்னா அவங்க ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கிற ஒரு சூழல். அவர் போட்ட அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வேதத்துல பல இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். இது இன்னொருவருடைய கட்டாயம் அல்ல, வாழ்க்கை மாற்றத்திற்கு விருப்பம் உள்ளவர்களுக்கு அந்த வார்த்தை சென்றடையும். ஆகவே தான் கேட்க காதுள்ளவன் வெளிப்படுத்தின விசேஷத்துல பல இடங்களிலே அந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சத்திய வசனங்களை கேட்கும் பொழுது, அவற்றுக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவற்றின் நிறைகள் நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. இங்கே வேதத்துல நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல நாகமான் என்கிற படைத்தலைவனுக்கு உண்டான சுகவீனம். சிறைபிடிக்கப்பட்ட பெண்மணி அவள் தன் எஜமானியின் இடத்துல இவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியில போவார் என்று சொன்னால், அடிமை பெண் சொன்ன வார்த்தையை எஜமானி கீழ்ப்படிந்தாள். எஜமானியினுடைய வார்த்தைக்கு நாகமான் கீழ்ப்படைந்தான். இந்த சமாரியாவுக்கு செல்லவும் அந்த தீர்க்கதரிசியை பார்க்கவும் அவன் ஆயத்தப்பட்டான். அவன் அங்கு சென்றான் தன்னுடைய வீரர்களோடு கூட. பாருங்கள், செவி கொடுத்தல் என்பது ஒரு வாழ்க்கை மாற்ற நிகழ்ச்சி. வாழ்க்கையை முற்ற முடியாது மாற்றி விடுகிறது. அவன் இவர்களுக்கு செவி கொடுத்தவன் சமாரியாவில் இருக்க தீர்க்க தரிசனத்துல வந்த பொழுது அவன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை, நீ போய் இந்த தண்ணீரிலே நீ 7 முறை முழுக வேண்டும் என்று சொல்லி. இவனுக்கு சற்று சங்கடமாகிறது. அடிமை பெண் சொன்னதை மனைவி சொன்ன பொழுது கீழ்ப்படிந்தவன், தீர்க்கதரிசனத்துல வந்தால் சுகம் கிடைக்கும் என்று வந்தவன், இங்கே தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவன் மனம் சஞ்சலப்படுகிறது. இது எனக்கு அவசியமா என்று சொல்லுகிறான். பாருங்கள், அங்கே வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், பெரிய காரியத்தை அவர் சொல்லி இருந்தால் செய்வீர் அல்லவா, ஏன் இதை செய்யக்கூடாது? வேலைக்கார பெண்ணுக்கு, அடிமை பெண்ணுக்கு செவி கொடுத்தவன் இங்கு வேலைக்காரனுக்கும் செவி கொடுக்கிறான். இந்த வேலைக்காரனுக்கும் அவன் செவி கொடுத்தபடியினாலே அவன் சரீரத்துல எது நீங்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டானோ அது நீங்கிற்று. அன்புக்குரியவர்களே, செவி கொடுத்தல் என்பது அத்தியாவசியமான ஒன்று. இறைவனுடைய வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது, இறை மக்களுடைய வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுகத்தை, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பலத்தை, நாம் சந்திக்கப்பட வேண்டிய தேவைகளை இறைவன் சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், அடிமை பெண்ணின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன் வேலைக்காரனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தான். விளைவு என்ன? அவன் சுகம் பெற்றவனாக புறப்படுகிறான். இன்றைக்கும் கூட சொல்லுகிற வார்த்தைகளை கவனிப்போம் என்று சொன்னால், யார் இவர்களை ஆயத்தப்படுத்தினார் என்பதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நாம் பதிக்கிற தடம் வெற்றியின் தடமாய் காணப்படும். சொல்லுவாங்க, அந்த அடிமை பெண்ணுடைய பெயர் குறிப்பிடப்படாத பெண் என்று சொல்லி. வேலைக்காரனுக்கு கூட பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இவர்களை இறைவன் பயன்படுத்தினார். நம் மத்தியிலும் கூட ஆலயத்திலே ஆராதனையிலே செய்தியை கேட்கும் பொழுது, நற்செய்தியாளர்கள் நமக்காய் செய்திகளை கொடுக்கும் பொழுது செவி கொடுப்பதில் நாம் கவனம் செலுத்துவோம். வெற்றியான வாழ்க்கை வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே,
இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். செவி கொடுத்தல் முக்கியம் என்பதை புரிந்து நாகமான் ஆண்டவரே அடிமை பெண்ணுடைய வார்த்தைக்கும் வேலைக்காடைய வார்த்தைக்கும் செவி கொடுத்தான். இன்றைக்கும் வேதத்தை கையில எடுத்து தியானிக்கிற நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்மால் ஆளப்பட உதவி செய்யும். இளைஞர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். தேவரீ தாமே அவர்களை ஆசிர்வதித்து உம்முடைய பிள்ளைகளாக என்றும் வழிநடத்தும் சாமி. நாகமானுடைய வீட்டிலே அடிமையாயிருந்த பெண் ஆண்டவரை அறிந்தவளாய் காணப்பட்டாள். இன்றைக்கும் வாலிபர்களும் சிறுபிள்ளைகளும் உம்மை அறிந்த பிள்ளைகளாய் வாழ நீர் வராட்டம் ஆசிர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.